Hello students, we are going to study about fundamental duties. Our previous class we learnt about fundamental rights, preamble and also directive principles of the state policy. Now we are going to learn about fundamental duties. What is the Tamil meaning of fundamental duties? அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத நம்ம போன வாரத்திலே பார்த்துட்டோம். ஒரு டே பிஃபோர் அந்த கிளாஸில் பார்த்தோம். நீ ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the fundamental rights derived from USA and also the fundamental duties derived from USSR. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒன்று யூஎஸ்ஏல இருந்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். சரிங்களா தம்பி? இதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ஸான ஒன்று. இந்த லெசன்ஸுக்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம லெசன்ஸ்குள்ளே நம்ம வந்துடுவோம். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை கடமைகள் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Fundamental duties, they inspired by the Constitution's former USSR in 1976. Sardar Swaran Singh Committee, the 42nd Amendment Act of 1976, the fundamental duties அப்படின்றது ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி மிஸ்ஸு கொடுத்துருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி, நல்லா கவனி. கிளாஸில் நாளைக்கு ஈவினிங்கில் கேட்பேன். இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை கடமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ்எஸ்ஆர் அந்த கான்ஸ்டியூஷனில் இருந்து அமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 1976 இந்த 1976 அப்படின்றது காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய கடமைகள் பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. இது பார்ட் 4 A அப்படின்ற ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் 51A அப்படின்ற ஒரு நியூ பார்ட் நமக்கு என்ன செய்யுது, இந்த டியூட்டிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களாப்பா? சரி. We are going to learn about the list of fundamental duties. சிம்பிளாக கவனிச்சிக்கோ, மீனிங் என்னன்றதை பார்த்துக்கோ. இதிலிருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி நமக்கு எழுதுறது மாதிரி இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். டு ரெஸ்பெக்ட் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். அதாவது நாம் என்ன செய்யணும், நம்ம தேசிய கொடி, தேசிய கீதம், அந்த சின்னங்களுக்கு நாம் என்ன செய்யணும், மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். To follow the noble ideals which inspired the national struggle for freedom. சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாய் அமைந்த உயரிய நோக்கங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், போற்றி வளர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் கோஸ் to protect the sovereignty, unity and integrity of India. இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி. தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற நாம் தயாராக இருக்க வேண்டும். டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். அதாவது பெண்களுடைய எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் நாம் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். To value and preserve the rich heritage of our composite culture. அதாவது நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை நாம் மதித்து பாதுகாக்க வேண்டும். To protect the natural environment, to develop scientific temper, to safeguard public property. பொது உடைமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை நாம் மேம்படுத்த வேண்டும். இப்படி என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஒரு அடிப்படை கடமைகள் பற்றி நமக்கு சொல்லியிருந்திருக்காங்க. The next one is சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.
மத்திய மாநிலங்களுக்கான உறவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். The central state relations can be studied about 3 heads. The first one is legislative relations. What do you mean by legislative relations? The legislature means law making wing is called legislative அப்படின்னு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருந்திருப்போம். பட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படின்னா சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். The Union Parliament has the power to legislate for the whole or any part of the territory of India. It includes not only the states but also the union territories or any other area for the time being included in the territory of India. அதாவது மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் என்ன அதிகாரத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களுக்கும் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள் பொருந்தும். Then we will see about administrative relations. Administrative relation means நிர்வாக உறவுகள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். The administrative power of a state extends only to its own territory and with respect to which it has legislative competence, whereas the union has exclusive executive power over. அதாவது ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது தம்பி அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. அதோடு இல்லாமல் அந்த மாநிலத்தில் தனக்கென சட்டம் இயற்றும் தகுதியையும் அது பெற்றுள்ளதாக இருக்க வேண்டும். The last one is financial relations. Financial relations means நிதி உறவுகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். Article 268 to 293 in part 12 deal with the financial relations between central and states. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரைக்கும் உள்ள பிரிவுகள் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக அது இருக்குது. The next one is official language. Official language part 17 of the Constitution deals with the official language in Articles 343 to 351. Initially, the Constitution recognized 14 regional languages which were included in the 8th schedule, but at present the 22 languages are recognized. அதாவது அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னா சட்டப்பிரிவு இந்த 17th இருக்கக்கூடிய 343 இருந்து 351 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸு இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி என்ன செய்யுது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தற்போதைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. Yes. In 2004, the Government of India decided to create a new category of languages called as the classical languages. So far, the 6 languages are granted the classical languages status, namely Tamil, Sanskrit, Telugu, Kannada, மலையாளம் அண்டு ஒடியா. இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிராண்டட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க ஸ்டேட்டஸ் அந்த நிலை புரிஞ்சுக்கிறோம். இந்த கொஸ்டின்ஸில் 6 languages are granted the classical languages status, namely கிராண்டட்னால் தர்றது, ஸ்டேட்டஸ்னால் அதோடைய நிலை. எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த ஒவ்வொரு லாங்குவேஜஸையும் பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அந்த தமிழ்நாடு அதுக்கு மேலே இருக்கிறது என்னது ஆந்திரா, இந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக நீ பார்த்தாவே இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். எமர்ஜென்சி பவர் அதாவது அவசர கால ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் மிஸ் இந்த அவசர கால ஏற்பாடுகளை இம்மீடியட்டாக கொண்டு வர்றது அப்படின்னாக்க இப்போ இந்தியன் யூனியன் லீடர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் தான் என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும்.
National emergency, Article 352 explain the national emergency. The President under Article 352 can declare emergency if he is satisfied that India's security is threatened. எப்போல்லாம் மீன்ஸ் இந்த எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அவசர நிலையை ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ டு வார்னு என்னது, போர் ஏற்படும் போதுன்னு அர்த்தம். அதுதான் டியூ டு வார். அதாவது எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் அப்படின்னாக்கா இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ். வார் அப்படின்றது நம்ம நாட்டுக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கும் சண்டை ஏற்படுறது மாதிரி. பட் எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தோம்னாக்க, எப்படி வார்ன்றது நம்ம வந்து அந்த ஒரு போர் அப்படின்னு சொல்கிறது மாதிரி வெளிநாட்டவருடைய ஆக்கிரமிப்பு ஏற்படும். ஆர் ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அப்போ வெளிநாட்டவர்களுடைய ஏற்பட்ட போர்களாக இருக்கலாம், அல்லது உள்நாட்டிலேயே திடீர்னு ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு உள்நாட்டு போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த அவசர கால நிலைமையை பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் என்ன செய்யலாம், வெளியே கொண்டு வரலாம். ஆனால் இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். போர் அல்லது வெளிநாட்டவருடைய ஆக்கிரமிப்பு. ஆர் இஃப் தேர் இஸ் இந்த இம்மினன்ட் டேஞ்சர் ஆஃப் த்ரீட் அப்படி இல்லை அப்படின்னாக்க, அது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது உடனடி ஆபத்தாக இருக்கலாம், அல்லது அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு ரீசன் அங்கே நடக்கலாம். இந்த மாதிரி வாராக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் அக்ரிஷன்ஸாக இருக்கலாம், அல்லது ஆர்ம்டு ரிபெலியனாக இருக்கலாம், அல்லது இந்த இம்மினன்ட் டேஞ்சர் ஆர் த்ரீட்டு. இந்த மாதிரியான நிலைமைகளில் மட்டுமே இந்த தேசிய அவசர நிலை அப்படின்ற ஒன்று பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் வெளிக்கொண்டு வர முடியும். அப்போ அவர் எந்த ஆர்டிகிளை பயன்படுத்துவார், சட்டப்பிரிவு 352 இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸை தான் அவர் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான ஆர்டிகிள்ஸ் அப்படின்றது பார்ட்டு, ப்ரையாம்பிள் அப்படின்ற ஒன்று நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, நெறிமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க 3 times so far. அப்படி நம்ம குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் எந்தெந்த வருஷங்களில் வந்து இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து அவர் வெளியே கொண்டு வந்திருந்திருக்கலாம். 3 முறை அவர் என்ன செஞ்சுருக்காரு, கொண்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் பீன் declared 3 times so far in 1962, அதாவது 1962லையும் 1971லையும் 1975 3 முறை என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அவசர நிலையை அவர் ப்ரொக்ளைம் பண்ணி இருந்திருக்காரு. லேர்ன் அபவுட் த ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகிள்ஸ். நம்ம முதல்ல பார்த்தது நேஷ்னல் எமர்ஜென்சி, இப்போ பார்க்குறது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஒரு ஸ்டேட் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே எப்போவுமே அவசர நிலையை அவர் பயன்படுத்த முடியும். The Union under Article 356, the President can declare an emergency in a state if the governor reports that the situations has arisen under which the government of state cannot be carried. அதாவது ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த பீப்புள் ஒரு கவர்னராக இருக்கிறவர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க, அந்த நாட்டோடைய அந்த ஸ்டேட்டோடைய கிளர்ச்சிகளை அடக்க முடியலை, அவங்களுடைய சூழல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த 356 ஆர்டிகிள்ஸை பயன்படுத்தி ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஒரு எமர்ஜென்சியை அவர் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அப்போது கவர்னர் இருப்பாங்க, அவங்களாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலாக ஏற்படும்போது பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம், எமர்ஜென்சியை அந்த ஸ்டேட் லெவலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்டிகிள்ஸ் 356 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது எப்போ மீன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஃப் தேர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஹோல்டிங் எலெக்ஷன்ஸ். எப்போல்லாம் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படுதோ, இப்போ ஒரு எலெக்ஷன் டைம்லேயே ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா அவர் அவசர நிலைமையை அவர் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம்.
one is state financial emergency. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தம்பி. ஃபினான்ஷியல் அப்படின்னாவே நிதி சார்ந்த அவசர நிலை. அப்போது ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்குது, நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்குது, அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. The Article 360 explain about the financial emergency of our country, India. If the financial stability or credit of India or of any of its party in danger, அதாவது நிதி நிலைமை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை, அதோட இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவில் இருக்கக்கூடிய இந்த 360 பயன்படுத்தி குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் நிதி சார்ந்த, அதாவது ஃபினான்சியல் டிபெண்டாக இருக்கக்கூடிய அவசர நிலையை அப்போதைக்கு அவர் கொண்டு வரலாம். இப்படி 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனாக இருந்தது. The next one is amendment of the constitution. Amendment அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம், சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். The term amendment denote change, improvement and modifications. amendment அப்படின்ற ஒரு சொல்ல சேஞ்சு, மாற்றம்னு சொல்லலாம், இம்ப்ரூவ்மெண்ட்டு, மேம்படுத்துதல்னு சொல்லலாம், இல்லை மாடிஃபிகேஷன்ஸு, சில மாறுதல்களை சில மாறுதல்கள் அப்படின்றத என்ன செய்யும், அது குறிக்கும். இது என்ன செய்கிறாங்கன்னா 3 டைப்பாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. The Constitution's amendment can be brought about only by the Parliament. The state legislatures cannot initiate for any amendment to the constitutions. There are 3 types of amendments. What are they? Article 368 provides for 3 ways of amendment. அதாவது 368 ஆர்டிகிள்ஸ் அப்படின்றது தம்பி இந்த அரசியல் அமைப்பினுடைய 3 வழிகளை மட்டுமே என்ன செய்ய முடியும், திருத்த முடியும். அப்போ ஒவ்வொரு சட்ட பிரிவும் ஒவ்வொரு முறைகளை என்ன செய்யுது, ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன முறைப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, த ரேட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு 3 டைப்பை நம்ம சொல்லலாம். நான் கொஸ்டின்ஸில் கேட்கும்போது இந்த 3 பாயிண்ட் எழுதுறதுக்கு பதிலாக தம்பி இந்த சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, த ரேட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இந்த 3 பாயிண்ட் அவுட் பண்ணாவே நீனு போதும், நிறைய நீ எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? த அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லமெண்ட், நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுறது. அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுறது. அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லமெண்ட் அண்ட் த ராட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலமாகவும் இதை என்ன செய்யலாம், திருத்தலாம். இந்த 3 முறைகளில் தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன செய்யப்படுகிறது, ரன் பண்ணப்படுகிறது. கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது அரசியல் அமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அப்படின்றதை நம்ம சொல்கிறோம். The National Commissions to review the working of Constitution was set up by a resolutions of the Government of India in 2000 headed by M.N. Venkatachalaya. The government took a fresh look at the relative roles and responsibilities of various levels of government and their interrelations. அதாவது அரசினுடைய பல்வேறு நிலைகள், அவற்றுக்கு இடையேயான தொடர்பு, அதோடைய பங்களிப்பு, இதெல்லாம் குறித்து என்ன செய்கிறாங்கன்னா புதிய நோக்கத்தோடு ஆராயப்பட்ட ஒன்று அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சரிங்களா தம்பி? இப்போ இந்த லெசன்ஸ் பூரா நமக்கு இந்த வீடியோவோடு முடிஞ்சிச்சு. இந்த ரீகேப் அப்படின்ற ஒன்று நம்ம பார்த்துட்டோம்னா லெசன்ஸ் முடியும் பாரு. நவ் we see the recap of the lessons. The Constitutions of India, the preamble and citizens of fundamental rights,
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், லாஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இத்தனை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நல்லா பாருங்கள். இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் நிறைய அனுப்பி விட்றேன். சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்கும். அதுக்கு ஆப்டான ஆன்சரை மட்டும் எழுதி அனுப்பிவிடுங்க. இன்னும் நிறைய பேர் இதுக்கு இப்போ நேற்றுக்கு டியூஸ்டே ஹோம்ஒர்க் எழுதாமல் இருக்கீங்க. அதை எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.